அவன் வேணான்னு சொல்லிட்டான் சார் ஸ்கிரிப்டை. அப்படின்ற அளவுக்கு கூலான ஒரு ஆளு. அப்பதான் நான் புரிஞ்சுட்டேன், என்னையும் இப்படிதான் சொல்லியிருப்பார்ல இவரு யாருக்கு. அந்த மாதிரி சார் ஜீவா ஓகே சார், ஜீவா பண்ணுவார் சார் அப்படின்னு ஓகே ஆயிடுச்சு சார், நானும் ஜீவா பண்றோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஜீவாக்காகவும் சந்தோஷப்பட்டேன், சாய்ராமணி சாருக்காகவும் சந்தோஷப்பட்டேன். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன், நிச்சயமா நல்லா வரணும். சாய்ராமணி சார் பெரிய டைரக்டர் ஆகணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ஜீவா பத்தி சொல்லலாமா? ஜீவா பத்தி எங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உன்னை பத்தி சொல்லாதரா, உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்றா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ இப்போ ஜீவாவை பத்தி சொல்ல தேவையில்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸான எங்களை பத்தி தான் சொல்லணும். அவங்களுக்கு அவரை பத்தி புரிஞ்சிடும். ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து என்ன வேணா பண்ணலாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கான படம் வந்திருக்குது, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, நண்பன்டா டயலாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஒரு நண்பனுக்காக அரை ட்ரௌசர் போட்டு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்க நண்பன் ஆர்யா உண்மையாவே இதை விட நட்புக்கு வேற உதாரணமே இருக்க முடியாதுங்க. எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம ஃப்ரீயா வந்தார் பாத்தீங்களா ஆர்யா, அதான் உண்மையாவே பெரிய விஷயம். ஜீவாக்காக வந்தது. நான் தெளிவா ஃபுல் பேண்டோட வந்துட்டேன், ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க பேர்லாம் போட்டோம் சார் அப்படின்னு. ஸோ நிச்சயமா ஜீவா வந்து நிறைய இருக்குங்க. எல்லா ஆடியோ ஃபங்க்ஷன்லயும் நான் எல்லாம் அவரை பத்தி நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தி இன்னும் சொல்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உண்மையா நான் நிறைய விஷயங்களை உணர்ந்திருக்கேன். எனக்கு ஒரு முன்னோடி மாதிரி ஜீவா. ஏன்னா இப்போ ஜனா சார் வந்து ஜனநாதன் சாருடைய படத்துல வந்து படத்துல நடிச்சிருக்காரு. அவர் வந்து கேட்டுப்பேன் நான், சார் என்ன சார் என்ன சரியா புரியல சார் நீங்க சொல்றதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஜனா சார் கிட்ட. அப்ப ஜீவா போய் கேட்பேன், என்ன வந்துச்சு அவர் சொல்றது வந்து எனக்கு புரிய முடியாது, அவர் சொல்றதை அப்படியே கேட்டு நடி, உனக்கு என்ன, அப்பதான் நல்லா வரும் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமீர் சார் படங்கள், அமீர் சாருடைய படம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கும் ஜீவா தான் எனக்கு ஒரு முன்னோடியாவே இருந்துட்டு இருக்கேன். அமீர் சார் தான் இப்படி தாண்டா இருப்பாரு, உனக்கு என்ன, அவர் சொல்றது கேட்டு நடி அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையாக முன்னோடிங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். இதே மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்குள்ள நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த நட்பும் இந்த ஆதரவும் அரவணைப்பும் எப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஜீவா. தேங்க்யூ, நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கலா ரசிகர்களுக்கும் காலை வணக்கம். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, அனைவரும் பாராட்டியிருக்காங்க. ஜீவா பற்றி சொல்லணுன்னாக்கா இது குட் ஆர்டிஸ்ட். ரீசெண்டாக நேற்று துபாயில் பாபுன்ற ஆர்கனைசருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஜீவா எப்படி பர்ஃபார்ம் பண்ணாருன்னு. சிங்கம் போல பேட்டிங்கா, புலி மாதிரி ஃபீல்டிங், 25 ரன் அடிச்சுட்டு சன் நியூஸ்ல உடனே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கிருந்து ஃபோனு. கிரிக்கெட்லையும் கலக்கிறாரு. இஸ் காட் அ குட் லைன் அப் கோ அண்ட் திஸ் ஃபிலிம். ரொம்ப சந்தோஷம். முதலில் விழா நாயகன் மணி சர்மா, மணியான இசை, அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பிறகு வீனஸ் ஆடியோ, அவரை ரொம்ப நாள் ஆடியோ ஃபீல்டில் அவங்க ரொம்ப வருஷம் இருந்தாலும் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமா பக்கம் சென்னை பக்கம் கொண்டு வந்தது நான் தான். எந்திரன் இன் ஆடியோ ஹிந்தி வெர்ஷன் அவர் தான் பண்ணார். அப்புறம் அவர் நெருங்கி பழகணும். அப்புறம் பாம்பேயில் ஒரு பிரதர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரை பற்றி தானு சாரும் பெருமையாக பேசிட்டு இருந்தார், ரொம்ப நல்லவங்கன்னு. ஒரு கிட்டத்தட்ட சம்பக் ஜெயின், கணேஷ் ஜெயின், இந்த ஜெயின் அந்த ஜெயின், ஒரு 37 ஜெயின் இவங்க இருக்காங்க. ஒரு ஜெயின் காலேஜே நடத்தலாம். ஸோ இவர் வாங்கியிருக்க இந்த ஆடியோ மிகப்பெரிய ஹிட் ஆகும் டெஃபினெட்லி. அவருக்கும் என் வாழ்த்துக்கள். தென் த டைரக்டர், ஹிஸ் ஃபர்ஸ்ட் மூவி, அவருக்கு சன் நெட்வொர்க் இது உறுதுணையாக இருக்கும் இந்த பப்ளிசிட்டிக்குன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதி இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ வாட் எல்ஸ் கேன் ஐ சே, விஷ் த மூவி அ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மேலே இருக்கிறவங்க யாரையுமே நான் போய் பர்சனலாக இன்வைட்டே பண்ணல. ஏன்னா நிறைய வேலை கருதினால என்னால் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ண, கரெக்டாக கோஆர்டினேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க எல்லாருமே வந்திருந்து.
ஸ்பெஷலாக ஆர்யாவும் ரவியும் பற்றி சொல்லணும். நான் ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து ஃப்ளைட்லேருந்து டைரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டவங்கள, அவங்க வேற பாவம் நிறைய இன்னைக்கு ஆர்யாவோட படத்தோட ரிலீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு அந்த டென்ஷன்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு. உண்மையிலே நண்பன் தான் நிச்சயமாக நான் சொல்லணும். அதே மாதிரி ரவி ரொம்ப ஒரு இயல்பான மனிதர். நிறைய ஃபங்க்ஷன்ல வந்து ரவியை பத்தி சொல்லியிருக்கேன். இது அமீர் சாரே கலாய்ச்சிருக்காரு, என்னப்பா ஒவ்வொரு தடவையும் நீங்க உங்களுக்குள்ளேயே பயங்கரமா ஏதோ லவ் பண்ற மாதிரியே பேசிக்கிறீங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு. பட் அது உண்மையான ஒரு நல்ல ஒரு நட்பு அது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்கன்னு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது சும்மா மேடையில் இருக்கிறோம் பப்ளிசிட்டி, நானும் அவங்களும் ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கலாம் சொல்ல, பட் உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இது. அண்ட் வாழ்த்த வந்திருக்கும் அனைவரும் ரொம்ப பாசிட்டிவா அந்த படத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சிங்கம் புலி படம் பத்தி உண்மையிலே சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படத்தோட டைரக்டர் சாய்ராமணி அவர்கள் இந்த கதையை சொன்னாரு. அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னப்பா பாம்பு வெடிக்க போதான் அது இந்த படத்தை பத்தி சொன்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ரொம்ப அதே மாதிரி கமர்ஷியலாகவும் இருக்கு, எல்லாமே ரொம்ப இதா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஏர்லியா எனக்கு தெரியுது ஒரு டபுள் ஆக்ஷன் ஃபிலிம் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் சொன்னார், இல்ல சார் இது ரைட்டான டைம், ஒரு கரெக்டான ஒரு டைம்ல இந்த ஒரு டபுள் ஆக்ஷன் படம் பண்ணீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கேரியர்ல ஒரு திருப்பு முனை மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருமே நம்ம வந்து யாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு இல்லை, ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க படம் நினைச்சுதான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே எல்லாரும் உழைச்சிருக்காங்க இந்த படத்துல. ஒவ்வொரு டெக்னீஷியனும் உண்மையிலே உழைச்சிருக்காங்க. குறிப்பா சாய்ராமணி அவர்கள், அதாவது சாதாரணமா ஒரு டைரக்டர் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. நான் உண்மையிலே நான் சொல்லி ஆகணும், சாய்ராமணி இந்த படத்துக்காக ஒரு பெரிய பேக் போன். அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லவே இல்லை. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க இது எல்லாருமே வந்து அவ்வளோ அழகா கோஆர்டினேட் பண்ணி, ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து 1008 பிரச்சனை வரும். இங்க வந்து 10,008 பிரச்சனை வந்துச்சு எங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஏன்னா நாங்க ஷூட் பண்ண லொகேஷன்ஸ் அப்படி, நாங்க ஷூட் பண்ண இடங்கள் அப்படி, கொஞ்சம் மெயினான சீன்ஸ்லாம் கொஞ்சம் பப்ளிக் பிளேசஸ்லாம் இது பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த டைம்ல டைரக்டர் ரொம்ப அழகா ஒரு டைரக்டரோட அழகு என்னன்னா, அது வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ற ஒரு விஷயம். இந்த ஷாட் எந்த நேரத்தில் எடுக்கணும், எந்த டைம்ல எப்படி பண்ணணும், ஒரு எக்யூப்மெண்ட் எந்த நேரத்தில் வந்து இப்போ ஒரு ஜிம்மி சிப் வருதுன்னா அதுக்கான சீன்ஸ் எப்போல்லாம் நம்ம ஷூட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப அழகா ஒரு ஃப்ளோ ஷாட் பண்ணி எந்த ஒரு நுணுக்கமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகா இது பண்ணியிருந்தாரு. அது கண்டிப்பா நிச்சயமா அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். சாதாரணமா இப்ப கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு புது டைரக்டர்ஸ்க்கு வந்து நான் நடிக்கிறேன், புது டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு லைஃப் மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலேயே சொல்ல போனோம்னா அந்த புது டைரக்டர்ஸ் தான் எனக்கு லைஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கேரக்டர் ஒரு கதை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஏன் 10 வருஷம் வரைக்கும் அவங்க வந்து அதை அவங்களுக்குள்ளேயே வச்சு அந்த வெறியோட அந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அது ஒரு நல்ல படமா வெளிவரும். அது கண்டிப்பா நிச்சயமா எங்க நிறுவனத்தின் மூலமா வந்த ஒரு விஷயம் தான். அது கண்டிப்பா எங்க அப்பா தான் அதுக்கான ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி மணி சர்மா சாரை பத்தி சொல்லணும். அவரோட என்னோட முதல் படத்துல தான் அவர் கூட என்னோட முதல் படத்துக்கு அவர் தான் இசையமைச்சாரு. அதுக்கப்புறம் இப்பதான் திரும்ப இணைகிறோம். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கமர்ஷியலா ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கிற ஒரு சாங்கா பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல ஒர்க் பண்ண சந்தானத்தை பத்தி சொல்லணும். எஸ்எம்எஸ்க்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா உண்மையிலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்றதை விட எனக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஏன்னா காமெடியா சரி சும்மா ஏதோ வந்தோம் சரி போனோம், எஸ்எம்எஸ்ல தான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா ஆயிடுச்சு, சரி திரும்பவும் எல்லாமே நம்ம பண்ற காமெடியில எல்லாருமே ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணி ஒரு காமெடி பஞ்சு ரொம்ப அழகா இது பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம். 2 ஹீரோயின்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. திவ்யா ஸ்பந்தனாவும் சௌந்தர்யா அவங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின்ஸ்லாம் 2-3 பேர் வச்சுக்கிறாங்க, எதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆஸ் யூஷுவல் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு சாங்லயும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கு.